அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். புரட்டாசி மாதம் 3 முதல் 28ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த 25 நாட்களாக குருபகவான் பார்வையில் நேச நிலையில் 12வது வீட்டிலே அமர்ந்திருந்தார். கோச்சாரத்திலே ராசிநாதன் நேச நிலையில் இருக்கும்போது துலாம் ராசிக்கு அவரே அஷ்டமாதிபதி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பண வரத்து இல்லைனாலும் உங்களுக்கு வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். 12வது வீட்டிலே கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் வரும்போது அதிக பண லாபம். கடந்த 25 நாட்களாக பெரிய அளவு உங்களுக்கு பண பிராப்தம் குறைவாக தான் இருந்திருக்கும். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் புகானுடைய நட்சத்திரம் சித்திரை. செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்றால் துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே இருக்கிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். பாக்கியத்திலே செவ்வாய் இருக்கும்போது தந்தையால் ஏற்பட்ட தடங்கள் விரயம் துளாராசி அன்பளுக்கு நீங்கும். ஏன்னா பாக்கியத்திலே செவ்வாய் அமர்ந்து துலாம் ராசி அன்பளுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது, அதாவது ராகு நட்சத்திரத்திற்கு வரும்போது ராகு 6வது வீட்டிலே இருக்கிறார். சத்ருஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது பெரும்பாலும் பழைய கடன் பழைய பாக்கிலாம் கொடுத்து அடைக்கலாம். கடன் காட்சி தொந்தரவு நீங்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கறக்காதெல்லாம் நீங்கள் கறந்துக்கலாம். ஏன்னா கடந்த 25 நாட்களாக அல்லது கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டு போயிருந்தாங்கன்னா வரவே வராது அப்படின்றத பணம் கறக்கிறது இனிமேட்டு நீங்கள் கறந்துக்கலாம். தீராத நோய் நொடி தொந்தரவுகள், உடல் ஆரோக்கிய தொந்தரவு தொல்லைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெறும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் துலா ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனதில் புதிய ஐடியாக்கள் தோன்றும். உங்கள் மன எண்ணங்கள் மகிழ்ச்சியாக, புத்துணர்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும். தன தானிய விருத்தி ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தங்க நகை எடுப்பீர்கள். கையில் காசு இருந்துச்சுன்னா தங்க நகை எடுக்கலாம். விலை உயர்ந்த பட்டு புடவை எடுக்கலாம். வீடு கட்டலாம். நிலம் சொத்து வாங்கலாம். வீட்டு மண்ணாச்சு வாங்கி போடலாம். கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த 25 நாட்களை துளாராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய வண்டி புதிய கார்லாம் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 25 நாட்கள் முயற்சி செய்யலாம். அசுரகுரு சுக்கராச்சாரியார் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெறுவதை விட துளாராசியில் ஆட்சி பலம் பெறும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் சக்ஸஸ் ஆக போகிறது. நீங்கள் உங்கள் மனம் புதிய புதிய ஐடியாக்கள் தோன்றும். எல்லாமே வெற்றி பெற்று விடலாம். நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் எடுக்கலாம். அதற்குண்டான ஒரு கால நேரமாக இருக்கிறது. எல்லாமே கறந்து விடலாம். அதாவது சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரும்போது 11 மாதமாக நீங்கள் விட்டதை பணங்காசாக இருந்தாலும் சரி,
பெயர் மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் சரி, அந்த விட்டதை நீங்கள் மீண்டும் பெற்று விடலாம், கறந்து விடலாம். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் வரும்போது அவர் அஷ்டமாதிபதி. எதிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக நிதானித்து செயல்பட்டிங்கன்னா துலாம் ராசி என்பதற்கு 100% வெற்றி. சுக்கிரன் பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டம். பாக்கிய விரையாதிபதி விரயத்திலே 12வது வீட்டிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார். விரையாதிபதி 12வது வீட்டிலே மிக பலமாக இருக்கும்போது அங்கே லாபஸ்தானாதிபதி சூரியன், கேது, இப்படி 3 கிரக கூட்டணி இருக்கிறது. ஜென்ம ராசியை விட 12ஆம் இடம் பலமாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்கால தேவைக்காக உங்களுடைய செலவுகள் இருக்க வேண்டும். தங்க நகை ஆபரணம் 1 பவுனோ 2 பவுனோ 5 பவுனோ 10 பவுனோ தங்க நகை ஆபரணம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு எதிர்கால தேவை. நல்ல வீடு கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்று. அதே மாதிரி வீட்டு மனையோ விவசாய நிலமோ நல்ல வண்டி வாகனமோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்று. அதை விட்டுட்டு வீண் விரயச் செலவுகள் செய்யாதீர்கள். தேவையில்லாத விரயச் செலவுகளை துளாராசி அன்பர்கள் குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் சுகபோக காரகன். சுக்கிரன் துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். பெரும்பணத்தை கொடுத்து அவர் இக்கட்டிலையும் மாட்டி விட்டுருவார். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல வசந்த காலமாக இருக்கும். திருமணத்திற்கு முன்னாடி 40 வயது ஆகியும் திருமணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், விரக்தியாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். வாழ்க்கை ஒன்றும் புரியாத புதிராக தான் இருக்கும். துளாராசி என்பதற்கு திருமணத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு யோகம். உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் வரும். இதை துளாராசி லக்னக்காரர்கள், இதை துளாராசி அன்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க. ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அவர் அசுரா குரு. உங்களுக்கு தேவகுரு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக நிதானித்து செயல்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் கடந்த 11 மாதமாக விட்டதை கறந்துக்கலாம். இந்த நேர காலத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க. உங்கள் மன எண்ணங்கள் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்துடன் குதூகலமாக கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் வரும்போது உங்கள் தேவை வம்ச விருத்தி ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.